இது கட்சியினுடைய தொண்டர்களுக்கான கூட்டம் அல்ல, இது பொதுமக்களுக்கான கூட்டம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. அவர்கள் சொல்கிற காரணங்கள் 1000 இருக்கலாம். நாங்கள் 10,000 பேர் தான் வருவாங்க நினைச்சோம், ஆனால் 20,000 பேர் வந்து விட்டார்கள். அதற்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். உங்களோட நினைவு பிரிவு என்ன செய்து கொண்டிருந்தது? நீங்களே சொல்றீங்க காலையில் 10 மணிலேருந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு காலையில் 10 மணிலிருந்து விஜய் அவர்கள் வரும் வரையில் உங்களுக்கு நேரம் இருந்திருக்கிறது. அப்போ அந்த க்ரௌடை நீங்க தாராளமா நீங்க நகர்த்திருக்கலாமே. நாமக்கல்ல இருந்து இந்த விஜய் அவர்கள் வந்திருக்கிற வாகனத்தை பின்பற்றி கொண்டு அத்தனை வாகனங்களை எப்படி வர விட்டார்கள் காவல்துறையினர்? யாருமே சட்டத்தை மதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். சட்டத்தை மதிக்காதவர்களை யார் முறைப்படுத்த வேண்டும்? காவல்துறை தானே முறைப்படுத்தணும். அப்ப என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இதுல காவல்துறை மட்டும்தான் வியூகம் வகுக்கணும்னு பார்க்கணுமா? தாவேக தரப்புலையும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? உங்களிடத்தில் அனுமதி வாங்குவதற்கு இது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கிடையாது. உங்களிடத்தில் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கக்கூடிய காரணம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காகத்தான் காவல்துறை அனுமதி வாங்குறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது, ஆனால் காவல்துறைக்கு தெரியும். திமுக தாவேகாவையும் தாவேக திமுகவையும் குற்றம் சுமத்திக்கிறாங்க. அதையும் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. உடனடியா தனிநபர் ஆணையம் அமைக்கிறாங்க. சிஎம் உடனே கிளம்பி வராரு, டெப்டி சிஎம் உடனே கிளம்பி வராங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரசியலா தான் பார்க்கணுமா? ஒரு 10 உயிர் போயிருக்குது, அதற்கான நடவடிக்கையை பார்க்க கூடாதா? 9 உயிர் நேற்று சென்னை எண்ணூரில் 9 உயிர் போயிருக்கு. அங்கிருந்து இறந்து போனவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அரசினுடைய சொந்த இடத்துல. அப்போ சிஎம் ஏன் போகல? இந்த கரூர் சம்பவத்திற்கு விஜய்க்கும் பாஜக தரப்புல ஒரு ஆதரவு நிலைப்பாடே இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை கூட்டணிக்கான இல்ல, அதாவது நாம நியாயத்தை சொல்றோம். யாருடைய கூட்டமாக இருந்திருந்தாலும் இறந்திருப்பது நம்மோடு கூட இருந்தவர்கள் இருப்பவர்கள். விசாரணையில உண்மை வெளியில வராது அப்படின்றீங்களா? உண்மை மறைக்கப்படலாம். எதனால அந்த நம்பிக்கை இல்லை சார்? இதுல காவல்துறை இல்லை என்று சொன்னால் வேறு. ஆனால் காவல்துறையே இங்கு நாம் குற்றம் சாட்டுகிற பொழுது எப்படி அதே காவல்துறை விசாரிக்கும் என்பதுதான் கேள்வி. அதனால தான் சிபிஐ கேள்வி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உறுதியாக நடந்திருக்க கூடாது. இது மிகவும் அன்பார்ச்சுனேட் என்று சொல்வார்கள். தவிர்த்திருக்க வேண்டிய, நடந்திருக்க கூடாத ஒரு சோகமான ஒரு சம்பவம். இந்திய சுதந்திர வரலாற்றில் இப்படி, குறிப்பாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது உண்மையிலேயே, அதுவும் நாம் மிகவும் முன்னேறிய ஒரு மாநிலம், இந்த மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது ஒரு வேதனையை தருகிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், இதையெல்லாம் கடந்து விஜய் மேலே இதுல பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆளும் கட்சி தான் இதற்கு இதை செஞ்சாங்க அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து வைக்கப்படுது. களத்துல இருக்கக்கூடிய மக்கள் சிலர் பாதிக்கப்பட்ட மக்களை இதுல விஜய் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, காவல்துறை முறையான பாதுகாப்பை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு பொது இடங்களில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காவல்துறையினுடைய அனுமதி தேவைப்படுகிறது. எதற்காக? அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்து பாதுகாப்பு. அப்போ முறையான பாதுகாப்பை காவல்துறை அளித்துத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பது முதல்ல நம்ம அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாப்பு தேவையில்லை அல்லது சட்டம் சொல்கிறது நீங்கள் உறுதியாக அனுமதி பெற வேண்டும், பாதுகாப்பை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் பொது இடம் என்பது மக்கள் வரக்கூடிய இடம், மக்கள் கூடக்கூடிய இடம். இது கட்சியினுடைய தொண்டர்களுக்கான கூட்டம் அல்ல, இது பொதுமக்களுக்கான கூட்டம். இதுதான் அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதான் விஷயம். அப்போ அந்த பாதுகாப்பை முழுமையாக வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதில் அவர்கள் கடமை தவறி விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது. அவர்கள் சொல்கிற காரணங்கள் 1000 இருக்கலாம்.
நாங்கள் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு நினைச்சோம், ஆனால் 20,000 பேர் வந்து விட்டார்கள். அதற்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். உங்களோட நிர்ணய பிரிவு என்ன செய்து கொண்டிருந்தது? நீங்களே சொல்றீங்க காலைல 10 மணிலேருந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னு. அப்போ உங்களுக்கு காலையில 10 மணிலிருந்து விஜய் அவர்கள் வரும் வரையில் உங்களுக்கு நேரம் இருந்திருக்கிறது. அப்போ அந்த கிரௌடை நீங்க தாராளமா நீங்க நகர்த்திருக்கலாமே. காவல்துறை நினைத்தால் முடியாதா? நம்முடைய காவல்துறை நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதன் பிறகு என்ன சொல்கிறார்கள்? ஏற்கனவே அங்கு மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு, நாமக்கல்ல இருந்து வந்தவரெல்லாம் மறுபடியும் வந்து விட்டார். நாமக்கல்ல இருந்து இந்த விஜய் அவர்கள் வந்திருக்கிற வாகனத்தை பின்பற்றி கொண்டே அத்தனை வாகனங்களை எப்படி வர விட்டார்கள் காவல்துறையினர்? யாருமே சட்டத்தை மதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். சட்டத்தை மதிக்காதவர்களை யார் முறைப்படுத்த வேண்டும்? காவல்துறை தானே முறைப்படுத்தணும். அப்ப என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நாமக்கல்லில் இருந்து இவ்வளவு வாகனங்கள் போக்குவரத்திற்கு இவர்கள் சொல்வது உண்மை என்றால் போக்குவரத்திற்கு இடையூறாக வந்து கொண்டிருந்தது அப்படின்னா ஏன் அவர்களை நீங்கள் நிறுத்தவில்லை? இதெல்லாம் எல்லாமே கேள்வி. பொறுப்பு டிஜிபி சொல்கிறார் 500 பேரை நிறுத்தியிருந்தோம் என்றார். எஸ்பி சொல்றாரு 1200 பேர் இருந்தாங்கன்றார். எது உண்மை? முரண்பட்ட கருத்துக்களா இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த மக்களுக்கான பாதுகாப்பு என்பது உறுதியாக காவல்துறை தான் கொடுக்க வேண்டும். நான் மறுக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களும் காவல்துறையினரோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டியது, உறுதி செய்ய வேண்டியது இது பொதுக்கூட்டம். இது ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு உள்ளரங்க கூட்டம் கிடையாது. அதே போல நாம் தொடர்ந்து ஒரு வருடமாக பார்த்து வருகிறோம். விஜயனுடைய கூட்டங்களில் எப்படிப்பட்ட கூட்டம் வருகிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு பல நம்ம பார்த்துருக்குறோம். எகிரி குதிச்சு வராங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். சமீபத்தில் திருச்சியில் கூட ஏர்போர்ட்டில் வந்து அவங்க பேரிகேட்ஸை பிரேக் பண்ணிட்டு போனாங்க. இதையெல்லாம் பார்த்தோம். கட்டுக்கிடங்காத ஒரு கூட்டமாகத்தான் இருக்கிறது. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல வியூகம் வகுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்பது. காவல்துறை மட்டும்தான் வியூகம் வகுக்கணும்னு பார்க்கணுமா? தாவேக தரப்புலையும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? இல்லைங்க, நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னேன். நீங்க மாரலாவும் இதுல பார்க்கணும், லீகலாவும் பார்க்கணும். அப்போ லீகலா அப்படின்னா எதற்காக அனுமதி வாங்க வேண்டும் உங்களிடத்துல? நான் கேட்பது அதுதான். உங்களிடத்தில் அனுமதி வாங்குவதற்கு இது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கிடையாது. உங்களிடத்தில் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கக்கூடிய காரணம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காகத்தான் காவல்துறை அனுமதி வாங்குறாங்க. அப்போ அங்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் கண்டிப்பாக காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும். அதற்காகத்தான் காவல்துறை மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு துறைமா. இது போன்ற பல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்காகத்தான் காவல்துறை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து முழுக்க காவல்துறை தவறு மட்டும் தானா, இல்ல தாவேகவும் சில விஷயங்கள் இல்ல? இதை நாம என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்கள், இப்போ நம்ம வந்து ஒரு சிக்னல் இருக்குது, பைக்ல போறோம், ஏன் வெள்ளைக்கோடு போட்டிருக்கிறது? அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி நின்றால் போலீஸ்காரர் வந்து கேட்பாரு. சட்டம் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியது காவல்துறையா இல்லையா? நீங்க இந்த விஷயம் நடக்கவில்லை என்று சொன்னால் யாரும் கேள்வி இல்லை. ஆனால் இந்த விவகாரம் இந்த அளவிற்கு ஒரு 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கிறதா இல்லையா? அதுக்காக ட்ரெயின் பண்ணிருக்கிறாங்க. காவல்துறை என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. எனக்கும் உங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் காவல்துறைக்கு தெரியும். நிறைய கூட்டங்கள் பார்த்திருப்பாங்க. அப்படி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அப்படி ஒருவேளை அவர்களுக்கு அறிவுரை வரவில்லை என்று சொன்னால் யாருடைய தவறு? அதைத்தான் நாம் சொல்கிறோம். அப்போ இதை வந்து டீட்டெயில்டா விசாரிங்க. இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் காவல்துறையின் மீது தவறு இல்லை, விஜய் அவர்களுடைய கட்சியின் மீது தான் தவறுன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, கூட்டத்துல உள்ள புகுந்து வந்து கத்தியால குத்தினாங்க, தள்ளி விட்டாங்க, மேலே ஏறினாங்க, வேணும்னே நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் நாம் குற்றம் சொல்வது காவல்துறை. அதே காவல்துறையை நீங்கள் விசாரிக்க சொன்னால் எப்படி நியாயம் கிடைக்கும்? அதனால்தான் ஒரு பொதுவான ஒரு அமைப்பு, தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, மத்திய சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு விசாரிப்பதில் தவறு இல்லை. உங்களுக்கு ஏன் அதில் அமைச்சிருக்காங்க? இந்த பாருங்க, இது தமிழக அரசு சொல்லுகிற விஷயம். அதுல நமக்கு ஏற்பு இல்லை. அரசு என்ன சொல்லுதோ அதான் கேட்க போறாங்க. உங்களுக்கு விசாரணையில உண்மை வெளியில வராது அப்படின்றீங்களா? உண்மை மறைக்கப்படலாம்.
எதனால அந்த நம்பிக்கையின்மை சார்? நம்பிக்கையின்மை ஏன் இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல இருந்தே இதில் ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்குது. அதான விஷயம். இப்போ நான் மற்றவர்களைப் போல இது திட்டமிட்ட சதி அது அரங்கேறிடுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவதில்லை. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி இதுதான். 10,000 பேர் 20,000 பேர் வரக்கூடிய இடம் அல்ல அது அப்படின்னு காவல்துறை சொல்லிச்சுன்னா ஏன் நீங்கள் முதல்ல அனுமதி கொடுத்தீங்க? இவ்வளோதாங்க. நாமக்கல்ல இருந்து இவ்வளோ பேர் வந்தால் 5,000 பேர் வந்துட்டாங்க கூட அப்படின்னா 5,000 பேரை வர விட்டது காவல்துறையினுடைய தவறு. விஜய் அவர்களிடத்துல நீங்கள் இது போன்ற இவ்வளவு நெரிசல் இருக்கிறது என்று அந்த நேரத்தில் விஜய்க்கு சொல்லி இருக்கிறீர்களா? சரி, விஜயை நாங்கள் வந்து அங்கே செல்ல வேண்டாம் என்று சொன்னோம், ஆனால் அவர் அவ்வளோ தூரம் வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதுக்கு தான் அனுமதி வாங்குறாங்க. எல்லாவற்றையுமே சரி செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்கிறது. உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எதனா சொன்னால் உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. போனால் போகட்டும், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். அப்புறமா கோர்ட் என்ன சொல்லுது அப்புறமா பார்த்துக்கலாம். இவ்வளோதானே. அப்போது இது ஃபுல் ஆஃப் ஃப்ளாஸ், எல்லாமே தவறு. திமுக தாவேகாவையும் தாவேக திமுகவையும் குற்றம் சுமத்திக்கிறாங்க. அதையும் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னைக்கு விஜய் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது சரியாக ஒரு 10 பேர் இறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கும். ஆனா அவர் வந்து அங்க இருந்து கிளம்பிட்டார் அப்படிங்கிறதும் பல்வேறு விமர்சனத்திற்குள்ளாகுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னோடனே அடுத்தடுத்து தமிழக அரசு தரப்புல நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. உடனடியாக அமைச்சர்கள் வராங்க. சிஎம் வந்து அங்க செக்ரட்டரியேட் போய் ஆலோசனை நடத்துறாரு. உடனடியா தனிநபர் ஆணையம் அமைக்கிறாங்க. சிஎம் உடனே கிளம்பி வராரு. டெப்டி சிஎம் உடனே கிளம்பி வராங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரசியலா தான் பார்க்கணுமா? ஒரு 10 உயிர் போயிருக்குது, அதற்கான நடவடிக்கையை பார்க்க கூடாதா? 9 உயிர் நேற்று சென்னை எண்ணூரில் 9 உயிர் போயிட்டு, அங்கிருந்து இறந்து போனவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அரசினுடைய சொந்த இடத்துல, அனல் மின் நிலையத்தில். அப்போ சிஎம் ஏன் போகல? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இங்கிருந்து நட்ட நடு ராத்திரி 1 மணிக்கு சிறப்பு விமானத்தில் கரூருக்கு சென்றிருக்கிறார். நான் அதை வரவேற்கிறேன். ஒரு முதலமைச்சர் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களேன்னு போனார். நான் என்ன கேட்குறேன், இதோ பக்கத்தில் இதோ இங்கே இருக்கிற உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் போயிடக்கூடாது? அதுவும் உயிர் தானே. 9 பேர், அதுவும் பொது இடத்துல இல்லை, அரசினுடைய வளாகத்தில், அதுவும் நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அசாம் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 9 பேர் கோர மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அவர்களை நேரில் சென்று ஏன் பார்க்கவில்லை? அவர் காம்பன்சேஷன்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் நான் மறுக்கலை. அப்போது இதை நீங்கள் அரசியலாக்க வேண்டுமான்னு கேட்டீங்கல்ல, அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அங்கே போக தெரிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே ஏன் வரவில்லை? நீங்கள் சொல்லுங்கள். இதில் அரசியல் யார் செய்கிறாங்க சொல்லுங்கள். அதிலும் இங்கிருந்து கரூருக்கு 400 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் போகிறீங்க. 4 கிலோமீட்டர் இருக்கிற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஏங்க போகல? நான் கேட்கறதுல என்ன தவறு இருந்தால் சொல்லுங்கள். 9 பேர், இதற்கு யாராவது பதில் சொல்லுவார்களா? அப்போ இனியும் நீங்கள் வந்து இது அரசியல் ஆகணுமா அப்படின்னு சொன்னால் அரசியலாக்குவது நாங்கள் இல்லை. ஓகே சார். அப்படின்னா அவர்கள் விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா சார்? இப்ப வந்து அவர் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அவங்க ஏன் இவ்வளோ ஒரு அச்சத்திற்குள்ளாகிறாங்க அப்படின்ற கேள்வி. இதுல பயம், அச்சம் இதையெல்லாம் நான் வந்து பார்க்கல. நான் என்னை பொறுத்தவரையில அந்த வேகம் 1 மணிக்கெல்லாம் முதலமைச்சர் போய் அங்கே போய் பார்த்துருக்கிறார். அது உண்மையிலேயே நானும் கூட அன்றைய தினம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்தேன், இந்தியாவினுடைய எல்லையில் இருந்தபோது நான் இந்த தகவல் கேட்டு உண்மையிலே நான் குதித்து போனேன். இப்படி நடந்துருச்சே நம்ம ஊரில். இப்போ யாருக்காக இருந்தாலுமே அது போன்ற ஒரு பதட்டமோ அது வரும் உடனடியாக, அதுவும் அவர் அதிகாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கடமை இது இன்னும் மோசமாக விடக்கூடாது. அவர் செல்ல வேண்டியது, அவர் சென்றிருப்பது பாராட்டத்தக்கது. நம்ம அதை வந்து விமர்சிக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கு செல்கிறது அங்கு செல்லவே இல்லையே, அந்த கேள்வி எழுதுல்ல. நீங்கள் அப்படின்னா அது வந்து அது அரசியல் காரணங்களுக்காக தான் சென்றிருக்கிறாருன்னு தானே அர்த்தமாகுது. நீங்கள் யார் இவங்க பயந்துட்டாங்களா இல்லையா? நான் அதற்குள்ளலாம் அது வந்து கொஞ்சம் சீப்பான அரசியலாக போயிடும், நான் மலிவான அரசியலாக போயிடும். நான் அதுக்குள்ளே போக விரும்புகிறேன்.
ஒரு முதலமைச்சராக அவர் சென்றார். அதனால் இங்கு செல்லவில்லை. அப்படி என்றால் அது அரசியல் தானே அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. சரி, இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய்க்கும் பாஜக தரப்புல ஒரு ஆதரவு நிலைப்பாடே இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை கூட்டணிக்கான இல்ல, அதாவது நாம நியாயத்தை சொல்றோம். ஒரு இந்த மாதிரி இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. காவல்துறை மீது நாம பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிர்வாகத்தின் மீது வைக்கும்போது ஏன் அங்கே எஸ்பி போகலன்னு தான் நம்ம கேட்குறோம். அப்போ எங்களுடைய நிலைப்பாடே இதுல வந்து காவல்துறை தன்னுடைய கடமையாற்ற இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, காவல்துறையை நாம வந்து விமர்சித்தால் அது விஜய்க்கு ஆதரவாக போய்விடும்லாம் நம்ம கணக்கு போட முடியாது. யாருடைய கூட்டமாக இருந்திருந்தாலும் இறந்திருப்பது நம்மோடு கூட இருந்தவர்கள் இருப்பவர்கள். 41 குடும்பங்கள் இன்றைக்கு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதனால தான் நான் முதலே சொன்னேன், நீங்கள் இதை வந்து தாவேகாவினுடைய தொண்டர்கள்னு பார்க்காதீங்க. இது ஒரு பொதுக்கூட்டம், பொதுமக்கள். ஒரு பொது நிகழ்ச்சியில் 41 பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே வந்து அவர்களுக்கு உண்டானதை நாம் வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை நீங்கள் அரசியலாக்குவது, விஜய்க்கு நீங்கள் ஆதரவா அப்படின்னு கேட்பதே தவறு என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ அங்கிருந்து ஒரு பதட்டத்துல புறப்பட்டுட்டார் அப்படின்னா கூட தாவேக நிர்வாகிகள் களத்துல போய் வந்து உதவி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதல. அதை நம்ம அவர்கள்ட்ட தான் கேட்கணும். அவர்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள், நான் அவர்களுக்காக வந்து இப்படி இருந்திருக்கலாம் சொல்லக்கூட எனக்கு என்னால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அதை அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள், எதனால் அவர்கள் போகவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். அது சரியா தவறா என்பதோடு அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்மை பொறுத்தவரை நான் சொன்னேன், இது ஒரு பொது நிகழ்ச்சி, மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக தன்னுடைய எங்களுடைய தலைவர்கள் அனைவருமே, திரு நயினார் நாகேந்திரன், திரு அண்ணாமலை உட்பட எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழுவாக வந்தாலும், நிர்மலா சீதாராமன், இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரும், எல் முருகன் போன்ற அமைச்சர்களும் இங்கே வந்திருந்தார்கள். எல்லாமே செஞ்சாங்க. ஸோ அதனால் இதை தாண்டி நாம வந்து இந்த விவகாரத்தில் நான் அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம். சார், இந்த விஷயத்துல பாஜக தரப்புலையும் ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? தனிநபர் ஆணையம் அமைச்சாங்க இல்ல சார், அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து அது ஆணையம் எல்லாம் இல்லைங்க. இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக, இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சியாக இது போன்ற ஒரு சம்பவம் ஒரு பொது இடத்துல எப்படி நடந்திருக்கிறது, அதனுடைய தாக்கம் என்ன, ஏன் அப்படி நடந்துச்சு என்று தெரிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. இனி இது வேறெங்கும் நடக்கக்கூடாது இந்த தவறு என்பதை நாம உறுதி செய்ய வேண்டும். அதற்கு நேரில் போனால் தானே தெரியும். இது ஆணையமெல்லாம் இல்லை. பிரதமரிடத்திலே அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அமைச்சர்கள். 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைவரிடத்தில் என்ன நடந்தது என்பதை விவரிப்பதற்காக அவர்கள் வரும் ஒரு மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்க கூட மறுத்திருக்கிறது தமிழக அரசினுடைய நிர்வாகம். அதை கேள்வி கேட்க முடியவில்லை இங்கே இருக்கக்கூடிய நிருபர்களால். ஏங்க பிஜேபியிலிருந்து வந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க மறுத்தாங்கன்னு ஏன் கேட்கல யாரும் திமுக? சரி, இன்னைக்கு இந்த விஷயத்துல வந்து அடுத்த கட்டமா விஜயுடைய அரசியல் பிணம் இதற்கு பிறகு எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும், நம்மள்ட்ட கேட்க இல்ல சார். இந்த விஷயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான் என்ன கேட்கிறேன், கருத்துக்களை தான் நான் சொல்ல முடியும். நீங்க விஜய் என்ன செய்வாருன்னு அரசியல் பயணம் இதனால தாக்கம் எதுவும் ஏற்படுமா? சொல்ல எனக்கு யாராக இருந்தாலுமே ஒரு அதிர்ச்சி இருக்கத்தான் செய்யும். அவர்கள் எப்படி அதிலிருந்து மீளப் போகிறார்கள், இந்த வழக்கு எப்படி போக போகிறது, ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். சரி, கடந்த மாநாட்டில் வந்து ஒரு நபரை வந்து தூக்கி அவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல் குற்றவாளியா விஜய் பேர் தான் வழக்கு பதிவில் பண்ணியிருந்தாங்க. முதல் குற்றவாளி விஜய் பேர் இருந்தது. இந்த விஷயத்துல 4 பேர் மீது வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. கரூர் மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார் உட்பட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்துல விஜயை முதல் குற்றவாளியா சேர்க்கல? ஒருவேளை விஜயை இதுல குற்றவாளியா சேர்த்து வழக்கு பதிவு பண்ணா அது ஒரு அரசியல் ஆகிருமோ? அவருக்கு அது காவல்துறை ஆவணங்களின் அடிப்படையில தான் நடவடிக்கை எடுக்கும். ஒரு கூட்டத்தை யார் நடத்துகிறார்கள், அந்த கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர்
அவர் தான் அனுமதி கேட்டிருப்பார். அவர் தான் அண்டர்டேக்கிங் கொடுக்குறாரு. என்னென்ன இந்த கூட்டத்தை நாங்கள் இப்படியெல்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகளின்படி நடக்கிறோம்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும் என்னென்ன விதிமீறல்கள் இருக்கின்றன. அதனால் இதில் வந்து யாரை கைது செய்ய வேண்டும், யாரை கைது செய்யக்கூடாது என்று முடிவு செய்ய வேண்டியது காவல்துறை தான். நான் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் நமக்கு அது தெரியாது. அதனுடைய அவர்களுடைய அந்த அனுமதியில் என்ன எழுதியிருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. என்ன மீறி இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை சொல்ல வேண்டும். அதை அவங்க வந்து நீதிமன்றத்தில் சந்திக்க போகிறாங்க. அவ்வளோதான். சார், இறுதியாக ஒரு கேள்வி. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு மறுநாள் விஜய் மற்றும் அவர்களுடைய ஆலோசனை குழு அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் நீதிமன்றத்தில் செஞ்சிருக்காங்க. அவங்களும் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க எதற்காக சிபிஐ விசாரணை அணுகுறாங்க? சிபிஐ விசாரணைன்றது எதனால கேட்குறோம்னு சொன்னால், நாம் குற்றச்சாட்டுகளை 2 பேர் மீது வைக்கிறார்கள். ஒன்று தாவேகாவின் மீது வைக்கிறார். இவர்கள் சரியாக இதை ஒருங்கிணைக்கவில்லை. இன்னொரு புறம் இதுக்கு முழு பொறுப்பையும் காவல்துறை தான் இருக்க வேண்டும், காவல்துறை தான் தவறு செய்திருக்கு என்று ஒரு குற்றச்சாட்டு. அப்போ காவல்துறை மீதே நாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது எப்படி அதே காவல்துறை விசாரிக்கும்? அதில் எப்படி நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும்? அப்போ ஒரு பொதுவான ஒரு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சிபிஐ போன்ற அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதில் தவறே கிடையாது. தவிர இப்போ தமிழக அரசு காவல்துறை எல்லாம் விளக்கம் சொல்ல அவர்கள் சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே. உண்மை வெளிவரப் போகிறது, அவ்வளவுதானே. எதற்காக பயப்பட வேண்டும், எதற்காக அச்சப்பட வேண்டும்? அது தவறு. சிபிஐ விசாரணைக்கு இவர்கள் முழுமையாக இல்லை என்று சொன்னால், நான் சொல்கிறேன், ஒருவேளை இதில் வந்து காவல்துறை இல்லை என்று சொன்னால் வேறு இது இல்லை. ஆனால் காவல்துறையே இங்கு நாம் குற்றம் சாட்டுகிற பொழுது எப்படி அதே காவல்துறை விசாரிக்கும் என்பதுதான் கேள்வி. அதனால தான் சிபிஐ கேட்கிறான். நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology.